கங்கணகாதி நடக்கணும், தொழில் முறை நல்லபடியா நடக்கணும், வேர் வாங்கி கொடுக்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா. இந்த பாலத்துக்கு கருப்பு நான் இருக்கிற தகுதிமான இல்ல என்ன கங்கணகாரியத்துக்கு முதல் உத்தரவு போடுறது தாயி தேடி வந்து புடிச்சு போடு. அதே மாதிரி தொழில் முறையும் அப்படித்தான். இப்போதைக்கு இதை செய்ய, அதுக்கப்புறம் நீ முதலாளி ஆயிப்படாது. புரிஞ்சுதா? கலங்க வேண்டாம். 2 வரையும் நீக்கி கொடுத்துற. 8 நாளுக்குள்ள இன்னொரு மாற்றம் தரணும். முகம் பூசி கொஞ்சம் கல்வி போடும், தேனாங்க கொஞ்சம் இதை கலக்கி நெத்தியில வச்சுக்கோ. போதுமா? வரப்போ சேலம், சென்னை அடியா அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டா நடையா நடந்து என்கிட்ட கல்யாண காரியம் நடக்கணும், தொழில் முறையில் சிக்கலா இருக்குது அதையும் நடத்தணும், வெத்த கண்ணு கொஞ்சம் குறும்பு பண்ணிட்டு இருக்குது அதையும் வாழ வச்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்ட குருவி மலைக்காச்சு காரியத்தையும் முடிச்சாச்சு. புரிஞ்சுதா? அதெல்லாம் உனக்கு கலக்க வேண்டாம். இந்த பாவத்துக்கு இப்ப நான் இருக்கிறேன். அதே மாதிரி இந்த திருநாளுக்கெல்லாம் வந்து குடும்பம் செய்து கூடவே பேர் வாங்கி கொடுத்தேன். நீ தொழில் முறைக்கு அள்ளிப்படியா போதுமா? மாலை அலமாட்டமா நிக்குதுரா, மாலை அலமாட்டமா நிக்குது. எனக்கு அலங்காரம் பண்ணி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா? இடம் போட்டு பாக்குது, இடம் தெரிஞ்சு கட்ட தெரிஞ்சு கச்சேரி வீதியில் விட்டுலாம். புரிஞ்சுதா? சிலதை தூக்குவேன், சிலதை இறக்குவேன். நான் இருக்கிற தகுதி பண்ணல. கூடவே வந்து நிக்கிற கொண்டாடி தர நாயா, கொண்டாடி தரவா. ஓ அங்க அதிசயத்து காமிக்கிற. போதுமா? அடியா உள்ள அளவு வெளியே சிரிச்சு நிக்கிறியே இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முனைமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நீங்க கைப்பற்ற முடியாத முடிச்சுட்டு நிக்கிறீங்க இல்லையா? இல்லத்துக்குள்ளார சில காரியம் நீங்க ஏனாதானா நிக்குதப்பா. அதே மாதிரி கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியல, வாங்க வேண்டியதுக்கு வாங்க முடியல. அதே மாதிரி சிலது இன்னைக்கு எடை போட்டு பாக்குறாங்க, அதுக்கெல்லாம் மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? நான் இருக்கிறேன். அது போக இல்லத்துக்குள்ளாரையும் தெளிவில்லை, உள்ளத்துக்குள்ளாரையும் தெளிவில்லை. மரம் எல்லாம் பேசிக்கிறாங்க. உனக்கு எனக்கு புரியுது மாதிரி வெளியே தெரிய வேண்டாம். நான் இருக்கிறேன். நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையெழுதி பார்த்து கணக்குள்ள என்னை நம்பி வந்து நிற்கிறியாயா? இந்த பாலத்து கருப்பை நான் இருக்கிறேன். தேசகாம முடிச்சு கொள்ளலாம். புரிஞ்சுதா? கருப்பை வர வாரம் கட்டை உடைக்கிறாங்க. கட்டை உடைச்சு திசையோடு முன்னாடியே வர முடிச்சுக்கிறாரு. போதுமா? தங்கனா காரியம் தங்கனா நிக்குது, தங்கனா நின்ற காரியம் தடையில்லாத நடத்தி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா? இந்த பாலத்துக்கு இருப்ப நான் தகுதி பண்ணுது. என்னை முழு சோறு நம்பிட்டு நின்று அப்படின்னா உனக்கு உத்து போட்டு காரியத்தை முடிச்சு கொடுத்துருவேன். போதுமா? அது போக சில குழப்பத்தை போட்டுட்டு மனசுல நினைச்சிட்டு நிக்கிறேன், அதுக்கும் விலை தேடி கொடுத்துட்றேன். கலங்க வேண்டாம். புரியுதா? புரியலையா? முடிச்சுக்கோ. இன்னையிலிருந்து உன் ரேட்டு கூட வந்து நிப்படப்பா. இது வரைக்கும் உனக்கு வரல, இன்னையிலிருந்து வர்றேன். போ தேச காமிக்கிற காரியத்தை முடிச்சு இதே இடத்துல ஜோடி காசமா நிறுத்தி வச்சு காமிக்கணும்ப்பா. கவலைப்படாத. இப்போ சாணேர்னா முளைஞ்சிருக்கு, சாணேர்னா முளைஞ்சிருக்கு. கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. நல்லான்னு போனா பொல்லான்னு வருது. இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு பேர் வழங்க மாட்டேங்குது. பேர் வழங்க வச்சு எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்குது. மத்தத்தையும் பார்த்தாச்சு, மத்தத்தையும் பார்த்தாச்சு, எங்கெங்கேயோ போயாச்சு உண்டா இல்லையா? இப்ப இருக்கிறது உங்க குடும்பத்தையும் சொல்லியாச்சு, இன்னைக்கு வாரி சேட்டையும் சொல்லியாச்சு உண்டா இல்லையா? இன்னைக்கு இது நல்லது பண்ண முடியாம இது நல்லது பண்ணி சுய புத்தி கொடுத்து நல்லபடியா வாழ வச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. மருத்துவ ரீதியா கைவிட்டுட்டாங்க, மத்த தேவாதியும் கைவிட்டுடுது. கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிற உண்டா இல்லையா?
என்னை நம்பி வந்துட்டீங்களா ஓட்டி போக அதை சரித்திரத்தையே மாற்றணும் மாற்றி போடலாம் நல்லபடியாக நடையோட்டி இதே பட்டில் நிறுத்தி காமிக்கிறேன். ஆனால் அந்த அளவுக்கு என்னைய கையேந்தி வரும் புரிஞ்சுதா? ஒன்று கலங்க வேண்டாம். இதெல்லாம் முன்னோர்கள் செஞ்ச சாபத்தீட்டுனால வந்த வேலை உன்னுடைய தேர்தல் புரிஞ்சுதா? இதை நல்லது பண்ணி இதே பட்டியல அவனுடைய தேவை அவன் தேவையை அவளே பண்ணிக்கிற மாதிரி நான் பேர் வாங்கி கொடுத்துறனாய கலங்க வேண்டாம். நல்லது பண்ணி உங்க தங்கத்துக்கு தடை போட்டு தடை இல்லாத முடிச்சுட்டாரு. தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கோ வாதாயி சத்தியமா போ பயப்படாத போ. அடியா தாயே காரியம் நடக்கல காரியத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். எனக்கு சோடி கலசமா நிறுத்திக்காமி அப்படின்னு வந்து என்கிட்ட நிறைய நடந்தது. நடத்திட்டுமா வெளியா சந்தோஷமா அதெல்லாம் ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. இந்த பாலத்து கருப்பை நான் இருக்கிற ஜேன்னு வாழ வச்சு இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறனாயா. இந்த பாலத்து கருப்பை போட்டு தனி கலசமா வந்து நின்றுச்சு. இன்னைக்கு சோடி கலசம் பண்ணியாச்சு. இனி தொழிலுக்கு கூட வந்துடுறேன், மற்றதுக்கு கூட வந்து நிற்கிறேன். சில குழப்பத்தில் நிற்குது, அந்த குழப்பத்துக்கு விட கொடுத்துடலாம். என்ன எல்லாரும் பக்கம் இல்லாம கோட்டைக்கு வந்துடுறேன். சந்தோஷம் தானே? அப்படி தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்க. இந்த தாய் கண்டதையும் போட்டு குழப்பிட்டு இருக்க கூடாது. என்னை நம்பி வந்துட்டீங்களா ஊற்று தாய் இந்த அப்படி நான் தான் புரிஞ்சுதா புரிஞ்சுதா கூட வந்து நிற்க. சில குறைகளை போட்டுட்டு குழப்பிட்டு நிக்குதாயா, அதெல்லாம் எது குழப்ப வேண்டாம். நான் இருக்கிறப்போ புரிஞ்சுதா போக தாயே உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறீங்க உடனே தாயே. இந்த நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று அக்னி கையில நிற்கிறேன். ஏ தனிக்காயா இப்படி தட்டுட்டு வேடிக்கை பாக்குறாங்க ஐயா இல்லையா? நீரு பூத்த நெருப்பு மாதிரி இருக்குதாயா சுத்திட்டு புரிஞ்சுக்கோ. ஒட்டி போக நீங்க பட்டி அத்தனை நீங்க தத்தளிச்சுட்டு நிக்குதாயா. நீங்க தடை போட முடியாத முடிச்சுட்டு நிக்கிறியாயா. கைக்கும் அடங்க மாட்டேங்குது. கட்டத்தரிச்சு கச்சேரி வீதியில போகுது. இதை நல்லபடியா தீர்த்து கொடுத்து என் பட்டி வாழ வச்சு கொடுன்னு கேட்டு நிக்கிறியாயா. அது மீட்டு உன் பட்டியில அலங்கரிக்க வேண்டியது எம்பொறுப்பு போதுமாதாயி. இதனால சில இன்னைக்கு சிக்கல் நடக்குதாயா. எல்லாம் எலி நகையாடி இடம் போட்டு பாக்குறாங்க. நான் பாத்துக்கிறேன் போதுமாதாயி. எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு காலியா கும்பிட்டியா கோரப்பல்லுக்காரி என்ற பிறந்தவளை விடாத கும்பிடாயா புரிஞ்சுதா? அதெல்லாம் கலக்க வேண்டாம். இன்னும் சில குறிப்பு இருக்குது, அதை நான் வெளியே சொல்லல. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். நந்தவன மாட்டு படி போடலாமாயா போதுமா? இன்னைக்கு முள்ளும் போதனமா முளைச்சு நிக்குது. அந்த முள்ளும் போதனை எடுத்து வீசி பூத்து குழுங்க நந்தவனமா அப்படின்ட்டு இதே பட்டியல் நிறுத்தி அளவு பார்த்து போடுறனாயா போதுமா? அதே மாதிரி முடிச்சு தரனாயா. இங்கே கவலைப்பட்டு நிக்கிறேன் தப்பிச்சுக்கோ போதுமா? போதும் தழுங்குறேன் தாயே. அடியான் ஜோதியில தோத்துட்டியாயா பொண்ணா ஒட்டி போகல. உன்ற காய் நடக்கணும்னா நீ என்று கைப்பிடிச்சு வந்துடணும் புரிஞ்சுதா? கைப்பிடிச்சு வா. இன்னைக்கு பூமி பிரச்சனைக்கும் சரி, சொக பிரச்சனைக்கும் சரி, இல்லத்திலும் சரி கூட வந்து நிக்கிறனாயா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நின்று உன்ற காரியத்தை முடிச்சு தரணும். நான் சொன்னதெல்லாம் நிச்சயமா பொய்யா? ஏதோ பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். இன்னும் புட்டு வச்சிருவேன் வெளியே தெரிய வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டியது. இந்த பாவத்துக்கு யாரும் கை கொடுத்துருக்கான்னு நினைக்க மாட்டாங்க. நான் இருக்கேன் புரியுதா? தாயும் தகப்படணும் கூட வந்து நிற்க. கூட வந்து நின்று அதை அப்படி பண்ணி போடலாமா இப்படி பண்ணி போ இது பண்ண வேணா டிபாட்டுக்கு நான் வந்து திசை காமிப்பேன். அந்த திசையில போ. என் பின்னாடி வா. அது மீட்டும் வட்டி வாழ வச்சு தர வேண்டியது என் போதுமா? வர்ற வாரமே கட்டோடச்சு வட்டி வந்து சேரனாயா. ஆளாம் மரம் தலையுது போதுமா? கொஞ்சம் நம்பாம வந்து நின்னியே நம்புறையான்னு கேட்க. நீ நம்புன அடியா கொஞ்சம் சோதனை போட்டு இருந்தா அதனால நம்பறானா இல்லையான்னு கேட்டேன். ஐயா கருப்பங்கோட்டையில வந்துட்டு தானே வந்து நில்லு. நான் இருக்கிறப்போ உனக்கு என்ன வந்து சேர்த்துறேன். குறிப்பு இன்னையில இருந்தா கூட வர்றப்போ கூட வந்து கொண்டாடி வட்டிக்குள்ளார நிக்க அத்தனை கைப்பற்றி போடலாம் புரிஞ்சுதா? அதே மாதிரி நான் இருக்கிற போது நீ எதை பத்தி குழப்பிட்டு கூடாது. முயற்சி உண்றது முடிவு என்றது தப்பிச்சுக்கோ. அடியா தாயி
தீராத குறையோட வந்து நிக்கிறாங்க. பேர் வழங்க மாட்டேங்குது. பேர் வழங்க வச்சு என் வட்டி பெருகோணும் வாழ்க்கை போகணும் வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லையா? அது போகும். நீயும் 1000 மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, தேவாலயம் கும்பிட்டாச்சு, குறையை நீக்கி எனக்கு பேர் வழங்க வையின்னு வந்து கேட்டு இல்லையா? அது போகும். இல்லத்துக்குள்ள சில குழப்பத்தில் நிக்குது. வருமானமும் பத்த மாட்டேங்குது. ஒண்ணு சில சிக்கல் வெளி சொல்ல வேண்டாம். அதெல்லாம் மீட்டு இந்த வட்டி பூத்துக்கு நந்தவனமா சாட்சி கொடுன்னு வந்து கேட்டு இல்லையா? தாயி தாயி ஒண்ணு கலக்க வேண்டாம் தாயி. என்ற அடியானுடைய தலைக்கட்டுக்கு 3வது தலைக்கட்டுன்ற குடும்பம் மாறுபட்டுச்சாயா? எனக்கு புரிஞ்சுதா? எனக்கு உன்ற குடும்பம் 3வது தலைக்கட்டுல வந்து எனக்கு பாடுபட்ட குடும்பத்துல எச்சப்படாது. புரிஞ்சுதா? தாயி உனக்கு கலங்க வேண்டாம். இந்த பாதுக்கு இருப்ப நான் இருக்கிறனாயா உனக்கு வரம் கொடுத்து வாழ வச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. வரமாங்க வரம் கொடுத்தரனாயா, அதிசயத்தை காமிச்சரனாயா, ஆளா மரம் தலையுதாயா. இதை மென்னு தின்னு முழிஞ்சிரும். இன்னைக்கு இதை நீ மென்னு தின்னு முழிஞ்சிரு. இதை தொழில் போக்குவரத்துகள் மாறக்கூடாது. எல்லாம் வச்சுக்கோ. போதுமா தாயே? உள்ள அழுது வெளி சிரிச்சு நிக்கிறியாயா? இல்லம் சரி கை நழுவி போய் நிக்கிறாயா? தாயே நீ கை நழுவி போனதை கைப்பற்றி கொடுத்து என் பட்டி வாழ வச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா? அங்கார கருப்பு நான் இருக்கிற தகுதிமா நில்லு. இன்னைக்கு என்னென்னமோ நடந்து போச்சு. இதுக்கு விட கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு என்னையும் வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? வாழம் கப்புச்செல்லாம் படிப்பனையும் கப்புச்சுட்டு கைப்பற்றி போடலாமாயா? போதுமா? கவலைப்பட வேண்டாம். இது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும். நீ அவசரப்பட்டு வாய் விட்டுறாத. இந்த கருப்பை கூட வந்து நின்று சாதா வச்சு போட்டு அடியா ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய. தொழில் முறையும் ஜில்லாபின போட்டு நிக்குது. காரியமும் ஜாதாரமாய் நிக்குது. இதை நல்லபடியா நடத்திய பட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? நடையா நடந்து நடவரம் கேட்க கொடுத்துடலாமா? உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா? உண்டுன்னா உண்டுன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. தோட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காரி ஜாதிக்க முடியல. இன்னைக்கு தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு. சுமையும் இறக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு பட்டியல் வந்து நிக்குதாயா? இன்னைக்கு நல்ல விட கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. தசை காமிக்கிறனாயா மீட்டு கொண்டு வந்து பட்டியை நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? என் பட்டியல வந்து 3 அமாவாசை விடாத வந்து நில்லு. அதுக்குள்ளாரையே சில பாதை காமிக்கிற முடிச்சு கொடுத்த. போதுமா? தீராத குறையோட நிக்கிறேன் அடியா. தீராத குறைன்னு சொல்றது புரிஞ்சுதான் புரியலையா? பேர் விளங்கோனு பட்டி பெருகோனு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா தாய்? அது போக இல்லத்துக்குள்ள சில குழப்பம். அந்த குழப்பத்துக்கும் விட கொடுக்க முடியாம இன்னைக்கு ஆளுக்கு குழம்பி 6 பேருக்கு இன்னைக்கு பட்டியல் வந்து நிக்கிறியாயா? இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து அடியானுக்கும் ஒரு அமைப்பு அமைச்சலாம். ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? இந்த பாலத்துக்கு இருக்க கோட்டையில வந்து நீ கையேந்தியாச்சுல விட தட வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? வெளியே சொல்லாம உனக்கு எனக்கு தெரியுமா சொல்லியாரு. வர்ற வாரம் மாற்ற தரனாயா முடிச்சு கொடுத்தாரு. பத்திரம் வை. போதுமா? மங்களிக்காரி நோவு நொடியில கிடக்குறா. இது நல்லது பண்ணி கொடுக்கணும். என்ன நல்லது பண்ணி கொடுக்கணும். பெத்த கண்ணுக்கு கங்கடகாரி நடக்கணும். இன்னும் சில குறிப்பு போட்டு நிக்குது. அதுக்கு விட கொடுக்கணும் கேட்டு நிக்கிறியாயா? இந்த அம்மாவாசைக்குள்ள பொண்ணாலும் நல்லது பண்ணி போடலாம். நீ உலகமே சுத்தி வந்துட்டியாயா? உலகமே சுத்தி 1000 லட்சக்கணக்க காசு தொலைச்சு இன்னைக்கு நல்லது பண்ண முடியாம நிக்குதாயா? அந்த பொண்ணாளுக்கு நோவு நொடி இல்லையப்பா. இது ஏவல் சம்பந்தப்பட்டது. காதுல வந்து அவகிட்ட பேசிட்டே இருக்கு. அவ புத்தி மாறாட கொடுத்துரு. அவன் ஏமாந்தா ஆளை கொண்டு போய் புரிஞ்சா தாயி? இதை நல்லது பண்ணி வேர் வாங்கி கொடுக்க வேண்டியது எம் இருக்கும். வெத்த கண்ணுக்கும் திசை காமிக்கிறாயா? அதே மாதிரி செல்வாக்குக்கும் ஒரு உத்தரவு போடுறேன். போதுமா? நல்லது பண்ணி கொடுக்கறாயா? இந்த 2 கனி என்ற அடியன் சொன்ன மாதிரி பேச்சு மறுநாள் தண்ணி வந்துடும். இதை எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். வரம்போ உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா? இன்னைக்கு பட்டி பரிதவிச்சுட்டு நிக்கிறாயா? இன்னைக்கு கண்ணும் தவிக்குது பட்டியும் தவிக்குது. உண்டல்லையா? இதை நல்லது பண்ணி பேர் வாங்கி இன்னைக்கு தலை புரிஞ்சு நாங்க நிக்கிறா. இதை தலை நிமிட வெயில் வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? வாடம் கப்பு சுற்றலாம் நான் இருக்கிறேன். தாய்ந்தாப்பும் நான் இருக்கிறேன். நல்ல தீர்ப்பு கொடுத்து இந்த வட்டி நிறக்க வச்ச வேண்டியது என்பது. போதுமா தாயி? சில குழப்பம் அத்தனை இருக்குது. அந்த குழப்பத்துக்கு 8 நாள்ல விடணும். போதுமா? தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குதாயா?
இல்ல மத்தனை நீ தடுமாறி போய் நிக்குதாயா, அதுக்கு விடக்கூடன்னு என்கிட்ட வந்து கையேந்திட்டு நிக்கிறதாயி, இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் ஒரு ரேட்டு கூட வந்து நிக்கிறதாயி, கவலைப்பட வேண்டாம் போ. நடைக்கு நட படிக்கு படி மீட்டு தந்தனாயா. இது சத்திய வாக்கு. நீ ஒன்றும் கவலைப்பட்டு நிற்க வேண்டாம். தாயின் தவப்புமா இன்னையிலிருந்து வந்து உனக்கு முடிச்சு கொடுத்தாரு.